சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி நடத்திய தமிழ்நாடு சமூக பாதுகாப்பு பணி தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்தவர் திரு S.Saravana Kumar அவர்கள். இந்த தேர்வின் வெற்றியை அடுத்து அவருக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கு. தற்போது தமிழக அரசில் வனவராக பணிபுரிந்து வரும் திரு சரவணகுமார் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தனது பள்ளிப்படிப்பை ஈரோட்டில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் மேல்நிலைப் பள்ளி படிப்பை அந்தியூரில் உள்ள ஆதர்ஷ் வித்யாலயாவிலும் படித்தவர். தனது வேளாண்மை பொறியியல் பட்டப்படிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை குற்றவியல் மற்றும் காவல்துறை நிர்வாகத்திலும் பட்ட மேற்படிப்பை சமூகவியலிலும் கற்றவர். தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தை நம்மோடு இங்கே பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், உங்களுடைய வெற்றிக்கு எமது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்களேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணகுமார். நான் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி நடத்தின டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எக்ஸாமில் வெற்றி பெற்று ஸ்டேட் லெவலில் ரேங்க் 1 எடுத்திருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டம். என்னோடய அப்பா பேர் சடையப்பன். எங்கள் அப்பா நான் காலேஜ் படிக்கும்போது இறந்துட்டாங்க. என்னோடய அம்மா பேர் பழனியம்மாள். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் வேணி. அவங்க எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. நான் என்னோடய ஃபேமிலியிலேருந்து முதல் தலைமுறையாக நான் ஸ்கூலிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய எய்மாக இருந்தது. ஆனால் அது நடக்கலை. ஏன்னா எனக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்தனால என்னோடய கனவு நிறைவேறாமல் போச்சு. என்னோடய +2 ரிசல்ட் வந்தப்போ என்னோடய மார்க் வந்து 184. அதுக்கு கட் ஆஃப் வந்து 193 வந்தது. ஆனால் நான் ரீவேல்யூவேஷன் போட்டு என்னோடய மார்க் வரும்போது பயாலஜியில் என்னோடய மார்க் வந்து 200 இருந்தது, அவுட் ஆஃப் 200. ப்ரீவியஸாக 183 இருந்தது, ரீவால்யூவேஷனில் 200 இருந்தது. ஸோ நான் அது என்னோடய கட் ஆஃப் வந்து அதிகமானாலும், ஆனால் அந்த ரீவால்யூஷன் போட்டு ரிசல்ட் வரதுக்குள்ளே என்னோடய கவுன்சிலிங்லாம் முடிஞ்சனால என்னோட மெடிக்கல் படிப்பை வந்து என்னால் தொடர முடியல. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அதில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கிற படிப்பை வந்து சென்னையில் உள்ள காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் தொடங்கினேன். நான் இன்ஜினியரிங் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1 year ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் 4 செமஸ்டர் முடிக்கும்போது எனக்கு 16 அரியர் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பயங்கர மன வருத்தத்தில் இருந்தேன். இவ்வளோ நல்லா படித்து இவ்வளோ வந்து மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது, நம்ம டிகிரி முடிக்கலைன்னா அடுத்து நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து 5th செமஸ்டரில் என்னோடய அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு இமிடியேட்டாக வந்து வேலைக்கு போகணுங்கிற சுச்சுவேஷன் என் ஃபேமிலியில் இருந்தது. அதனால் நான் சில ப்ரைவேட் கம்பெனி அட்டன் பண்ணேன். காலேஜ்லேயும் சரி, காலேஜுக்கு வெளில வந்தும் சரி. என்னோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லாதனால என்னால் நிறைய கம்பெனியில் வந்து இன்டர்வியூவில் வந்து ப்ளேஸ் ஆக முடியல. அதுக்கப்புறம் சரி, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாதையில் நான் பயணிக்க ஆரம்பித்தேன். அப்போவுமே ஃபேமிலிக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் தான் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் இனிஷியலாக என்னோடய கெரியரை வந்து அவந்தி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலிமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவந்தி என்ஜிஓ மூலிமா நான் சென்னையில் உள்ள கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஹோம் டியூஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து பார்ட் டைமாக ப்ராட்காஸ்டிங் அசிஸ்டண்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டே நான் படிக்க ஆரம்பித்தேன். தென் இதில் இருக்கும்போது நான் காலேஜ் முடித்தோடனே வந்து கரஸ்பாண்டன்ஸில் எனக்கு பிடிச்ச டிகிரி படிக்கணுன்ட்டு பிஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற டிகிரியை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன். அதுக்கப்புறம் எம்ஏ சோசியாலஜியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன். தென் 2019 பிகினிங்கில் தமிழ்நாடு யூனிஃபார்ம் TNPSC நடத்தின ஃபாரஸ்டர் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிவிட்டு 2019 வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். 2019 என்னோடய ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அகாடமியில் வந்து என்னோடய ஃபாரஸ்ட் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு 2019 நவம்பர்லேருந்து சென்னையில் உள்ள அட்வான்ஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனில் ஃபாரஸ்டராக பணியாற்றி வரேன். ஒரு பொறியியல் பட்டதாரி இந்த தேர்வை எழுத காரணம் என்ன? பொறியியல் பட்டதாரியாக நான் இருந்தாலும் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஏரியா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து குழந்தைகள் நலன் சார்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதுவை வந்து என்னோடய பாதையாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ணது அவந்திங்கிற ஒரு என்ஜிஓவில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தது. அந்த 1.5 years வந்து எனக்கு குழந்தைகள் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கிடச்சிது. இந்த பணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பணி வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அல்லது டிசிபிஓங்கிற பணி என்னன்னு பார்த்தோன்னா,
எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கீழே உள்ள டைரக்டரேட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் அதுக்கு கீழே வருது. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் ஒரு மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளோட நலன் மற்றும் உரிமை சார்ந்து அனைத்து விதத்துலேயும் வந்து பங்கு பெறுவார். மெயினாக வந்து 2 சட்டங்களை வந்து செயல்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஒன்று ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015, போக்சோ ஆக்ட் 2012. தென் ஒரு ஸ்கீமை பொறுத்தவரை இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் தற்போது வந்து மிஷன் வஸ்தலையான்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு சம்மந்தமான திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருங்கிறவர் அந்த குழந்தைகளை வந்து அந்த மாவட்டம் என்கிறது வந்து குழந்தைகள் சைல்டு ஃப்ரெண்ட்லி டிஸ்ட்ரிக்டாக மாற்றுறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட முக்கிய பங்காக இருக்குது. இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வுக்கு நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருந்தனால ஒரு எக்ஸாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் எனக்கு ஏற்கனவே இருந்தது. இந்த தேர்வுக்கு தயாராகிறப்போ எனக்கு வந்து என்னோடய சப்போர்ட் வந்து என்னோடய ஆஃபீஸ்லேருந்து தான் முதல்ல கிடச்சிது. ஸோ என்னோடய டேரக்டர் அண்ட் என்னோட டிப்டி டேரக்டர் நான் எக்ஸாமுக்கு படிக்கணுங்கிறப்போ எனக்கு ஒரு 1 month லீவு கொடுத்தாங்க. ஸோ நான் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறதுக்கு எனக்கு அந்த 1 month ஒரு பெரிய வாழ்க்கையில் வந்து வரமாக அமைஞ்சுது. ஸோ நான் அந்த 1 month ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். யூனிட் வைஸ் வந்து சிலபஸில் இருக்க யூனிட் வைஸ் வந்து கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற சிலபஸில் யூனிட் வைஸ் வந்து நோட்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? இந்த தேர்வுக்கு எனக்கு வந்து தேவைப்பட்டது என்னென்னா கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக உள்ள கோர் சப்ஜெக்டை வந்து நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஸோ அதுக்கு தேவையான நோட்ஸை வந்து நான் பேசிக்காக என்னோடய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உள்ள யூஜி சிலபஸில் உள்ள அவங்களோட நோட்ஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். தென் வந்து கிரிமினாலஜி அண்ட் பீனாலஜி அப்படிங்கிற ஒரு புக்கு, அந்த புக்கு எழுதினவர் ப்ரொஃபஸர் பரஞ்சாபே. அந்த புக்கு ப்ரொஃபஸர் பரஞ்சாப்பையோட கிரிமினாலஜி அண்ட் பீனாலஜி புக்கை அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் புக்கை நான் வச்சுக்கிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். வேலை பார்த்துக்கிட்டே படித்து அடுத்தடுத்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பாக முடியும். வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுங்கிறது எல்லாருனாலையும் முடிகிற ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய வீக்கெண்டாக கிடைக்கிற லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே, இதை வந்து நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணேன். நார்மல் டைமில் வீக்கெண்டு லீவு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்கிற லீவை வந்து நான் ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் எக்ஸாம் நெருங்கும் போது என்னோடய ஆஃபீஸரோட அனுமதியோட ஒரு 15 நாள் 1 month லீவ் எடுத்துக்கிட்டு நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு வேலையில் இருந்துகிட்டே இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து நம்மள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து இன்னொரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு நம்மளை வந்து செயல்படுத்தும். ஸோ அந்த இன்னொரு போட்டித் தேர்வுலையும் வின் பண்ணுறதுக்கும் அது வந்து முக்கிய காரணமாக அமையும். ஸோ வந்து ஒரு வேலையில் இருந்துகிட்டே இன்னொரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது முக்கியமான என்னென்னா நம்ம இன்னொரு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் நம்மள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நேர்முக தேர்வை எவ்வாறு அணுகினீர்கள்? அதற்கு உங்களை எப்படி தயார் செய்து கொண்டீர்கள்? நேர்முக தேர்வு என்பது இது குழந்தைகள் நலன் சார்ந்து உள்ளதுனால நான் முதலாக வந்து இந்த இன்டர்வியூ ரிசல்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் என்னோடய நியர்பை டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாத்துக்கும் விசிட் பண்ணேன். இது சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க அனைவரிடமும் நான் பேசி இதை சார்ந்த நாலேஜை வந்து நான் வந்து நிறைய கேதர் பண்ணிக்கிட்டேன். தென் முக்கியமாக எல்லோரும் சொல்லக்கூடிய அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் அவங்க படிச்சிருக்க டிகிரி, அப்புறம் நான் இப்போது இருக்கிற வேலை, இதை பற்றிய நாலேஜெல்லாம் நான் கேதர் பண்ணிட்டேன். தென் வந்து திரு பழனிசாமி சாரோட ஹெல்ப்பு வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. சார் வந்து இன்டர்வியூக்கு எப்படி நம்மளோட ஆட்டிடியூட் இருக்கணும் எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து கைட் பண்ணாங்க. ஸோ ஒரு மாடல் இன்டர்வியூவும் வந்து எடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. இன்டர்வியூவில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனதை விட அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது எனக்கு. ஆனால் ரொம்ப இன்டர்வியூ வந்து பாசிட்டிவாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்டர்வியூவில் வந்து எனக்கு என்னென்னா சில கொஸ்டின்ஸ் வந்து என்னை வந்து கோவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூஸ் வந்து நினச்சாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன். அதே இன்டர்வியூவர் வந்து அந்த கொஸ்டினுக்கு வேறு ஒரு ஆன்சர் சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இல்லை நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற ஆன்சர் தான் சார் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பணிவாக சொன்னனால அதனால் ஈஸியாக மூவ் பண்ண போக முடிஞ்சுது. நான் ஃபர்தர் ஆர்கியூமெண்ட் எதுவுமே நான் இன்டர்வியூவில் கொண்டு போகலை. பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே தயார் செஞ்சுக்கிட்டீங்களா?
பயிற்சி வகுப்பு எதுவுமே நான் போகலை. எனக்கு இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. நான் ஒர்க் பண்ணுறனால எனக்கு கிடைக்கிற நேரம் கம்மிங்கிறனால நான் பயிற்சி வகுப்பு போகிறதுக்குலாம் நேரம் இல்லை. ஸோ நான் என்னோடய வேலை நேரம் போக நான் மீத நேரத்தை வந்து நான் ஓனாக படிக்கிறதுக்காக ஓன் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணிவிட்டு நானே தனியாக படித்தேன். அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? அடுத்த தேர்வு இளைஞர்களுக்கு என்னோடய அறிவுரை என்னென்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்னென்னா மெயினாக கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கப்போ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மேட்ரு. ஃபேமிலி சுச்சுவேஷன், அதர் பர்சனல் சுச்சுவேஷன், இதனால் நம்ம ஒரு படிப்பில் வந்து பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் படிக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். ஸோ என்னானாலும் நம்ம படிப்பில் வந்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். புதுசாக வர்றவங்களுக்கு, புதுசாக படிக்க வரவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எக்ஸாமை பொறுத்தவரை 3 ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அந்த ஒரு எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் வந்தாலும் சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. தென் ஸ்கூல் புக்ஸு, இதை 3ஐயும் நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் சக்சீட் ஆகிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா சிலபஸ் வைஸ் நம்ம வந்து சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு தரவு பண்ணணும். ஸோ அந்த சிலபஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கிறது மேட்ச் பண்ண பார்க்கணும். தென் அந்த சிலபஸுக்கு ஸ்கூல் புக்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஸ்கூல் புக்ஸை பார்த்த பிறகு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக், பாலிட்டினா லக்ஷ்மிகாந்துங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்குக்கு நம்ம சிலபஸுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ட்ரையாலஜியில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸ், ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ நம்ம இதை தரவு பண்ணும்போது எக்ஸாம் ஈஸியாக சக்சீட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. கீதாசாமி பப்ளிஷர்ஸுக்கு என்னோட முதற்கண் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அனுபவங்களை உங்களோட சேனல் மூலிமா சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் இருந்தப்போ கீதாசாமி பப்ளிஷர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கைடன்ஸாக இருந்தது. அதில் இருந்த இன்டர்வியூ கைடன்ஸ் வீடியோஸ் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ கீதாசாமி பப்ளிஷர்ஸுக்கு எனக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.